ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா யார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் சரியான ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான்றது தெரியுது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறைக்கு ரம்யா தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு நபர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸோ அவங்கள சொல்லாமல் சில பேர் வன்மத்தையும் கேட்கிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு நபர் கேட்ட ஒரு காரணத்தினால எல்லாருமே வந்துட்டு ஒருத்தரை சொல்கிறாங்க. யார் யாரை முதல் பார்ப்போம். சிறப்பாக பங்கெடுத்து கொள்ளாத ஒரு நபர் பிக் பாஸ் சொல்கிறாரு. வினோத் வந்துட்டு ஆதரியை சொல்கிறாரு. கரெக்டான டிசிஷன். ஏன்னா வேலையே செய்யலை. ஃபுல்லாக வந்துட்டு கமருதினி விஜய் போட்டு டார்கெட் பண்ணுறதை வேலையாக வச்சுருந்தாங்க, ட்ரிகர் பண்ணுறதை வேலையாக வச்சுருந்தாங்க. அமித் வந்து ஆதரியை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வேலையும் செய்யலை, ஆல்சோ டாஸ்கையும் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆதரியை வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. கொடுமையாக இருக்குல்ல. சாண்ட்ரா என்ன பண்ணல, கிச்சனில் இருந்தாங்க, ஜட்ஜாக இருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணோம் உங்களுக்கு? சும்மா வந்துட்டு அங்கே வந்துட்டு ரம்யா உட்காந்தாங்க. ரம்யாவை சொல்ல முடியாதா? ஏன்னா அவங்களாம் கனெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியானா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. வியானா பார்த்தீங்களா, அதாவது திவ்யா கூட வந்துட்டு சாண்ட்ராவை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்த பார்த்தீங்கன்னா ஒரு கேமு இப்போ கண்டினியூ ஆகுது. திவ்யா வந்து சாண்ட்ராவை சொன்னாங்க. அதான் கொடுமையிலும் கொடுமை. திவ்யாவுக்கு சாண்ட்ராவை பற்றி தெரியும். இந்த வாரம் சாண்ட்ரா ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணாமலே கிடையவே கிடையாது. ஏன்னா அதை விட மட்டமாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த சாண்ட்ராவை சொன்ன என்ன இது? சரி, நான் என்ன கேட்குறேன், சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? யாருக்கும் பதில் இல்லை. ஆனால் அவங்க வந்துட்டு கனி அந்த கேங் கூடயே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால சுபிக்ஷாவை யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணாங்க? அவங்களே அழுதாங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு. ஆனால் இதை வந்து விஜய் சேதுபதி கேட்பாரான்னு தெரில. சுபிக்ஷா ஒன்றும் பண்ணல, ஆதரி ஒன்றும் பண்ணல, ரம்யா ஒன்றும் பண்ணல. சுபிக்ஷா பேரே வரல. இல்லை கொடுமை. திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்லிட்டு எப்பவும் இருக்கிற சாண்ட்ராவாக இந்த வீக் பார்க்கல. நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து அதுக்கு வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் மனசாட்சி வேண்டாமா? நீங்கள் உங்களோட கண்ணுக்கு வந்து சாண்ட்ரா ஒழுங்காக தெரியலன்ற காரணத்துக்காக அவங்க அதப்போ அவங்களே அதே மாதிரி சொல்லாமல் நீங்கள் யார் கண்ணுமே ஒழுங்காக தெரியல சொல்லலாமா? என்னத்தை சொல்ல. அடுத்து வந்து எஃப்ஜே வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாரு. சபரி வந்து ரம்யாவை சொல்கிறாரு. விக்ரம் வந்து ரம்யாவை சொல்கிறார். அப்போ கனி யாரை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும், ரம்யாவை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ரம்யா தான் உங்களுக்கு டார்கெட். ஏன்னா அந்த டீம் விட்டு வெளியே போயிட்டாங்களே. அதாவது இந்த டீம் விட்டு வெளியே போனால் என்ன நடக்குன்றதை சிம்பாலிக்காக காமிச்சு உள்ளே இருக்கவங்கள மிரட்டி வச்சுருக்காங்க. இதான் உண்மை. சரிங்களா? இப்போ என்னென்னா விக்ரம் ரம்யாவை சொல்கிற போது என்ன சொல்கிறேன், நான் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இதுதான் நிலமை ஒன்று. இன்னொன்று உண்மையிலேயே பண்ணலை. ஆனால் ஏன் சுபிக்ஷாவை சொல்ல மாட்டேங்கிறதா எனக்கு ஒரு கேள்வி. சரி, சுபிக்ஷா யாரை சொல்கிறாங்க? ரம்யாவை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டீமில் இருக்காங்களே. ஏனோ தானோன்னு இருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிக்காதீங்க. ரம்யா ஒன்றுமே செய்யலை. விஜய் பார்வதி யார் சொல்கிறாங்க? ரம்யாவை சொல்கிறாங்க. வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன அட்டகாசம் பண்ணிச்சு நேற்று. இப்போ என்ன பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு டோரை ஓப்பன் வச்சதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது டோரை ஓப்பன் பண்ணி வச்சதை சொல்லாத, நீ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ட்ரெஸ்ஸை மாட்டினாங்க. கிடக்குன்னு போயிட்டு பாய் அப்படின்ட்டு போயிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டாங்க. என்னடா இது? ஏன்பா இதுக்கு டைரெக்டாகவே நாங்கள் எல்லோரும் குழுவாக பேசி உங்களை நாங்கள் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி இருங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் போ அப்படின்னு சொல்ல போயிடுவாங்களே. காரணத்தை சொல்லலை. ஏன் நேற்று வந்துட்டு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக அரோரா வழக்கில் வந்துட்டு அந்த சாட்சி சொல்லும் போது இனிச்சுதா, இப்போ மட்டும் கசக்குதாம்மா, என்னம்மா இதெல்லாம், என்ன சிம்ரன், என்ன இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அழகாக வந்து அதாவது சாண்ட்ரா புரிஞ்சுக்கிற விஷயங்கள். திவ்யா மேலே ஏற்கனவே சாண்ட்ரா செம்மகானில் இருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்துட்டு அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எதையுமே பண்ணாதவங்க. சுபிக்ஷா, ரம்யா எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணுக்கு சாண்ட்ரா தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா திவ்யாவோட வன்மத்தை? என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.